தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சும்மா இருந்த அதிமுகவை எதிர்க்கிறன்ற பேரில் வாயை விட்டு மாட்டிக்கின்னு இந்த லாஸ்ட் 2 நாளாக சின்னாபின்னமாக வராங்க. மதுரையில் செல்லூர் ராஜு விமர்சனம், திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சனம், எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வேறு லெவலில் கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ திமுக பாஜக அணியில் இருக்கிறவங்க, அதிமுக அணியில் இருக்கவங்க, நாம் தமிழர் கட்சி, விசிக எல்லா கட்சியும் சேர்ந்து வந்து விஜய் அவர்களை அவங்களா இவர் பேசி பிரச்சனைக்கு வரல. தாவேக்காவோட பிரச்சனைக்கு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்கவுங்க வேலையை சீரியஸாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யாருமே வந்து விஜயோட பிரச்சனைக்கு வரல. இவராக வம்படியாக போய் ஒவ்வொரு கட்சியும் போய் போராண்டிக்கிட்டு இருக்கிறார். ஃபஸ்ட்டு இவர் போராடின கட்சி திமுக, 2வது போராடின கட்சி பிஜேபி, 3வது போராடின கட்சி அதிமுக, 4வது போராடின கட்சி விசிக. இப்போ அடுத்து வேறு யாரை என்னென்ன பண்ண போகிறாரு தெரியல. நாம் தமிழர் கட்சியை நான் போராண்டவே இல்லை அப்படின்னு இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்களும் விட போகிறதில்ல. அப்போது இந்த கட்சியெல்லாம் வேடிக்கை பார்க்கும். அப்போ இவர் வந்து ஒரு பேசிட்டு அரசியல் நினச்சிட்டு போயிடுறாரு விஜய் அவர்கள். அப்போது இந்த மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய எதிர்வினை, மற்ற கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை தாங்கி கொண்டு அதற்கு பதில் சொல்லக்கூடிய அரசியல் ஞானமோ பயிற்சியோ இல்லை அனுபவமோ 3மே இல்லை விஜய்க்கு.